வணக்கம். சீதாஸ் பேஜஸ். இன்றைக்கி டிசம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை. இது வந்து கிராமத்து காதல் பாட்டு சுற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே அதுவும் இன்றைக்கி தீர்மானிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று 4 பேர் பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஆன் பென்சன் வந்தாங்க. அவங்க கூட வந்து அரவிந்த் வந்தார். அவங்க வந்து மல்லிகே மல்லிகே தூதாக போ அந்த பாட்டு பாடினாங்க. ஆன் பென்சன் வந்து எப்போவுமே அவங்க எடுக்கிற பாடல்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப கரெக்டாக ஆப்டாக இருக்கும். பட் இந்த பாட்டு வந்து எனக்கு அவ்வளோ கவரலை. எனக்கு எப்பவும் சொல்கிற மாதிரி இது ஒரு காம்படிட்டிவ் ரவுண்டு. இது வந்து செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலேக்கு பாடுற மாதிரி ஒரு பாட்டு இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இது அவங்களுடைய பெஸ்ட்டு இல்லை அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிஷ்கின் கரெக்டாக சொல்லிட்டாரு, காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு இல்லை, இந்த மாதிரி ரவுண்டுக்கு பாட வேண்டிய பாட்டு இல்லை. அதே மாதிரி என்னோடய ஹார்ட்டை டச் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாரு. அது உண்மை. தான் அந்த ஒரு எமோஷன் இல்லாத மாதிரி ஏதோ ஒரு மிஸ்ஸிங்காக தான் எனக்குமே ஃபீல் ஆச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து கோல்டன் பஸர் கொடுக்கப்படலை. அடுத்தது பார்த்திங்கன்னா தர்ஷனா வந்தாங்க. தர்ஷனா வந்து ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து ஒரு டென்ஷனில் தான் இருந்தாங்க. வராதுன்னு சொன்னால் கேட்கல, எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. தர்ஷனா கூட பார்த்திங்கன்னா நிவாஸ் பாட வந்திருந்தார். அவங்க வந்து தாமரை பூக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில் இந்த பாட்டு நிவாஸ் எஸ்பெஷலி எக்ஸ்ட்ராடினரி, ரொம்ப நல்லா இருந்தது அவரது. தர்ஷனா ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் தான் இந்த பாட்டு. ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க. அவங்களும் அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு போட்டி மாதிரி இருந்தது. அவருக்கும் இவங்களுக்கும் ஒரு போட்டி மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக பாடினாங்க. இதில் வந்து நிறைய சின்ன சின்ன சங்கதிகள்லாம் இருந்தது. எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணாங்க தர்ஷனா ஒரு கிரேட் சிங்கர், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், கரெக்டாக பாடிடுறாங்க. இந்த இதில் வந்து ரொம்ப அழகாக பாடினாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். இதில் பாட்டும் நல்ல பாட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவருக்கு அவங்களுக்கு கூட பாட வந்தவரும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பாடினார். ஸோ அவருக்கு போட்டி போட்டு பாடுற மாதிரி தான் இவங்களும் பாடினாங்க. ஸோ அந்த ஹோல் ரொம்ப நல்லா இருந்தது. அவருக்கு பாடிட்டு இருக்கும்போதே பிரசன்னா பஸர் அடிச்சிட்டார். அவர் கொஞ்ச நேரத்துலேயே பஸர் அடிச்சிட்டாரு. அனுராதா வந்து ரொம்ப நல்லா பாடினேன்னு சொன்னோடனே அப்படியே ஓடி வந்துட்டாங்க. தர்ஷனா ஓடி போய் கட்டி பிடிச்சி பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிக்கிட்டாங்க. இப்போது இவங்களுக்கு வந்து கோல்டன் பஸர் கொடுக்கப்பட்டது. நிவாஸ் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பாடினார். அதனால் அவரை மிஷ்கின் வந்து ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்டுக்கிட்டார். அந்த மலரே மௌனமா அந்த பாட்டை பாட சொல்லி கேட்டார். அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆலாப்பில் ஆரம்பித்து அந்த மலரையில் வந்து முடித்தார். கூடவே இவங்களும் தர்ஷனாவும் பாடினாங்க. பயங்கர ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது. அவருடைய வாய்ஸ் வந்து அந்த பாட்டுலேயுமே ரொம்ப நல்லா இருந்தது. இது உடனே இவங்கெல்லாம் பாட வைக்கணும் தன்னுடைய படத்தில், தன்னுடைய சான்ஸ்லன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக பாடினார் அவர். அடுத்தது வந்து மீனாட்சி கூட வந்து ஸ்ரீதர் சேனா வந்தார். பொத்தி வச்ச மல்லிகை முட்டு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இது மீனாட்சி எப்போவுமே ரொம்ப நல்லா பாடுறவங்க தான். ரொம்ப நல்லா தான் பாடினாங்க இந்த பாட்டை. பட் வந்து இவங்களும் அந்த விஷயத்தில் அந்த சங்கதிகள்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ரொம்ப அழகாக பாடினாங்க. அவர் ஸ்ரீதர் சேனாவும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தாரு. பட் இருந்தாலுமே எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்க மாதிரி இருக்குது. ஒரு ஹை பிச் வந்து அவ்வளோ நல்லா இல்லை இந்த வாட்டி அப்படின்னு தோணுச்சு. இவங்களுடைய பெஸ்ட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எக்ஸாக்ட்லி அவர் வந்து பிரசன்னா என்ன சொன்னார், -1 பண்ணி பாடி பாருங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதை வந்து குறைச்சி பாடும்பொழுது எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. இதுதான் இந்த ஒரு சின்ன விஷயத்தில் தான் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி அப்படின்னு தோணுச்சு. அந்த மாதிரி எடுத்து பாடியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ மீனாட்சியும் இந்த வாட்டி கோல்டன் பஸரை மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஆப்ரஹாம் அண்ட் பிரகதி வந்தாங்க. ஆப்ரஹாம் வந்து ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல் சாங். இது கூட என்னோடய ரொம்ப ஃபேவரட் சாங் தான் இது. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா, ரொம்ப அழகாக பாடினார். அதாவது இந்த எமோஷன்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து விழலை, ஏதோ மிஸ்ஸிங்காக தான் இருந்தது. பட் வந்து அதே தான் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக எமோஷன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. பிரசன்னா வந்து சொன்னார், தப்பாக நினச்சிக்காதீங்க, பட் எமோஷன்ஸ் வந்து ரொம்ப இல்லை இந்த பாட்டில் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். மிஷ்கின் வந்து சொன்னார், நீ மோர் தென் சிங்கர் ஆக்டர் நினைக்கிறேன், உனக்கு ஆக்டிங் கிடச்சதுன்னா போயிடுவேலடா அப்படின்னு. போவேன்ற மாதிரி தான் அவரும் சொல்கிறாரு. ஸோ இது வந்து இவர் வந்து ஆக்டர் கம் சிங்கர் தான். நான் லாஸ்ட் டைமே சொன்னேன், ரொம்ப இவர் நடிக்கவே போகலாம் போல் இருக்குது, ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணார், சூர்யாவை காப்பி பண்ணாருன்னு. மேபி எத்தனையோ ஆக்டர்ஸ் இருக்காங்க, பாடக்கூடிய ஆக்டர்ஸ். இவரும் நாளைக்கு ஒரு ஆக்டர் கம் சிங்கராக வரலாம். ஸோ இவருக்கும் கோல்டன் கிடைக்கல.
அடுத்தது தவசீலி ஃபைனலாக வந்தாங்க. அவங்க கூட மூக்குத்தி முருகன் பாட வந்தார். இவங்க வந்து தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ அந்த பாட்டு பாடினாங்க. அவங்க எப்போவுமே ஒரு க்யூட் அந்த குழந்த வாய்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த வாய்ஸில் தான் பாடினாங்க. நல்லா பாடினாங்க. பட் வந்து எனக்கு வந்து தவசீலிக்கிட்ட எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வேர்ட் கிளாரிட்டி ரொம்ப அழகாக இருக்கும். வேர்ட்ஸ் வந்து அப்படியே ரொம்ப கிளியராக கேட்கும் நமக்கு. அது வந்து இன்றைக்கி இல்லை, கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. அப்புறம் அவங்க கேட்கும்போது சொல்லிட்டாங்க, ஆக்சுவலாக அவங்களுக்கு த்ரோட் சரியில்லை, அப்படியே தான் பாடியிருக்காங்க. ஸோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்ன்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் தவசீலியுமே ரொம்ப நம்ம ஃபீல் பண்ணதில்லை, ரொம்ப நல்லா பாடுவாங்க. இன்றைக்கி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் வந்து எனக்கு மீனாட்சி அண்ட் தவசீலி. ஆன்பென் கூட ரொம்ப நல்லா பாடுவாங்க, அவங்க கூட இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஏன்னு தெரியல, இன்றைக்கி எல்லாருமே ஒரு மாதிரி மிஸ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு பெரிய காம்படிட்டிவ் ரவுண்டில் வந்து பாடுற மாதிரியே இல்லை. ஸோ கடைசியாக ஜட்ஜஸ் வந்தாங்க. இதில் யார் பெஸ்ட்டு, செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே யாருன்னு சொல்கிறதுக்காக வந்தாங்க. எல்லோரும் கூடி பேசி நம்பர்லாம் 1 2 3ன்லாம் ஆரம்பித்தாங்க. எல்லாம் ஆரம்பிச்சுட்டு கடைசியில் வந்து மிஷ்கின் வந்து நிறுத்துன்னு சொல்லிட்டாரு. இது வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. என்னென்னா இன்றைக்கி யாரையுமே அவங்க செலக்ட் பண்ணல, யாருமே வந்து வாவ்னு சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து அடுத்த வாரமும் தொடரப்போகுது. அடுத்த வாரம் பார்த்துட்டு 2 பேர் டிக்கெட் டு ஃபினாலே எடுக்க போகிறாங்க. இப்போ செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே 2 பேர் எடுக்க போகிறாங்க. அந்த யார் அந்த 2 பேருன்றது அடுத்த பர்ஃபார்மன்ஸில் தான் தெரியும். யார் வாவ்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பண்ணுறாங்களோ அவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். நமக்கு வந்து நமக்கும் ஒரு சஸ்பென்ஸ் அப்படியே நீட்டி வச்சுருக்குறாங்க அடுத்த வாரம் வரைக்கும். ஸோ நமக்கு ஒருத்தருக்கும் ஒரு ஃபேவரட் இருக்கும். எனக்கு பல ஃபேவரட்ஸ் இருக்காங்க. பட் ஆனாலும் நான் எல்லாருமே யார் நல்லா பாடினாலுமே நான் பாராட்ட தவறது கிடையாது. ஸோ பட் ஆனால் இவ்வளோ சொன்னாலும் நம்ம மனசுக்குள்ளே சில ஃபேவரட்ஸ் இருக்கும் இல்லையா? பார்ப்போம் யார் அந்த ஃபேவரட், யார் வரப்போகிறாங்க அப்படின்னு. 2 நாள் பாடி இன்னும் வந்து யாருமே செகண்ட் டிக்கெட்டு ஃபினாலே யாருக்கும் கிடைக்கல. நிக்கில் தனியாக உட்காந்துருக்காரு, தனியாக ஃபினாலேக்கு போய் உட்காந்துருக்காரு. அடுத்த டிக்கெட் யாருக்கு கிடைக்குது அப்படின்றது அடுத்த வாரம் வரைக்கும் பொறுத்திருந்தால்தான் நமக்கு தெரியும். மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை பார்த்துட்டு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.